நான் 2000 வந்து 15 ஏக்கர் சிறுபாலையூர் எல்லையில் கிரயம் வாங்கியிருக்கேன். எனக்கு பின்னாடி 2008 ஏவா வேலுனுடைய பினாமிகள் அந்த இடத்துல ஒரு 200 ஏக்கரை கிரயம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 70 ஏக்கர் அளவுக்கு தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்கள் அவங்க வந்து பட்டா ஆகாதவே பட்டா ஆனதாக அவங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, அடுத்தது சிஎம் செல்லு இப்படின்னு பல முறையீடு பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் என்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் என்னுடைய இடத்த அனுபவிக்க முடியாமல் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி பல மனுக்கள் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். எந்த விதமான நடவடிக்கையுமே கிடையாது. அதனால் மீண்டும் வந்து இன்றைக்கி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அடுத்த கட்டம் எந்த முறையீடு பண்ணுறதுன்னு தெரியல. நான் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போயிட்டேன். ரெவன்யூ செக்ரட்டரி, நில நிர்வாக ஆணையர், டிஜிபி இப்படி அத்தனை பேருக்குமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஊழல் கிட்டத்தட்ட 70 ஏக்கர் நீர்வழி ஆக்கிரமிப்பு, இதுக்கு முழு ஆதாரங்களும் இருக்குது. இருந்தும் எந்த அமைச்சர்ன்றதுனால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க தயங்குறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு பல மனுக்கள் கொடுத்துருக்கேன். அவர் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் சும்மா டம்மியாக இருக்கார். என்ன சொல்கிறாங்க அதிகாரிகளாம்? என்ன சொல்கிறாங்க? அதிகாரிகள் வந்து மனுவை வாங்கி வச்சுக்கிறதோட சரி, எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல.